வைட்டமின் டி சத்து. நமக்கு கால்சியம் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் டி ப்ராப்பராக இருக்கணும். ஆனால் இந்த விட்டமின் டி ரத்தத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் பேராதைராய்டு ஹார்மோனோடைய அளவு சரியான விகிதத்தில் இருக்கணும். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணோன்னா உங்கள் ரத்தத்தில் கால்சியமோட அளவு அதிகரிக்கும் பொழுது அதை குறைக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த கால்சிட்டோனின். அப்போ இந்த ஹார்மோன் சுரந்துச்சுன்னா எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம் எல்லாம் எலும்புகள் மேலே போய் படிய ஆரம்பிச்சிரும். அப்போ ரத்தத்தில் கால்சியமோடைய அளவு மெயின்டைன் ஆகும். தேவையில்லாத கால்சியம் சத்தை சிறுநீரகம் மூலியமாகவும் வெளியேற்றத்திற்கு இந்த ஹார்மோன் காரணமாக இருக்கும். அப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். நம்ம பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் கால்சியமோடைய அளவும் குறைய ஆரம்பிச்சிரும். அப்போது ஒரு வேளை மெனோபாஸுக்கு முன்னாடியே உங்கள் ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு சரியான விகிதத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்தில் கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு உங்கள் ரத்தத்தில் சரியாக இருந்தாலும் நம்ம கால்சியமோட ஆரோக்கியத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். அப்போது ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவும் கூடுதலாக இருக்கணும், கால்சிட்டோனினுடைய அளவும் சரியாக இருக்கணும், பேராதைராய்டோடைய அளவும் சரியாக இருக்கணும், விட்டமின் டி சத்தும் சரியான விகிதத்தில் ரத்தத்தில் இருக்கணும். இது எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு சீராக இருக்கும்.